பாதுகாப்பு விதிமீறல் குறித்து விளக்கமளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டதாக மேலும் 2 எம்பிக்கள் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இவர்களையும் சேர்த்து இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் எண்ணிக்கை 143ஆக உயர்ந்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்குள் கடந்த 13ஆம் தேதி 2 பேர் புகுந்து புகை உமிழும் குப்பியை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநிலங்களவையில் இன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்திற்கு வெளியே அறிவிப்புகளை வெளியிட்டு வருவது பற்றி விவாதிக்க அனுமதி கோரினார். ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த ஜெகதீப் தங்கர் எதிர்க்கட்சியினரின் ஆர்ப்பாட்டத்தின் போது வீடியோ எடுத்த விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கூறியதால் கடும் அமளி ஏற்பட்டது. தங்களை பேச அனுமதிக்காததை கண்டித்து கார்கே தலைமையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்தியாவினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. அவருடைய வயதிற்கு அவர் அதிகமாக பேசி சோர்வாகி போனார். நாங்கள் நேற்றிலிருந்து குரல் எழுப்பி மயக்க வருகிற நிலைக்கு ஆளானோம். ஆனால் அப்பொழுதும் எங்கள் பக்கம் கூட திரும்பி பார்ப்பதில்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம்.